இது பார்த்தீங்கன்னா நம்ம கேடி 128 SSD நம்ம லினோவா பிராண்டு கவர்மெண்ட் லேப்டாப். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பு. இந்த லேப்டாப்பில் நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த கேடியில் நம்ம இந்த டிவி SSD போட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு செகண்டரியாக போட போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப் இதே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ கட்டிட்டு இந்த டம்மு கேஸ் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ எடுத்தாச்சு. இந்த டம்மி கேஸை எடுத்துடலாம். டம்மி கேஸை எடுத்துகிட்டு கேடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கேடியில் SSD போட்டுக்கலாம். கேடி நாலு பக்கம் ஸ்க்ரூ இருக்கும். அதில் நீங்கள் 4 ஸ்க்ரூ போடுறதாலும் போடலாம், இல்லை 2 ஸ்க்ரூ 2 கார்னர் போடுறதாலும் போட்டுடலாம். ஸ்க்ரூ போட்டு இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டாச்சு. நம்ம இந்த கேடிக்குள்ளே ஹார்ட் டிஸ்க்கு ஃபிட் பண்ணி இப்போ இந்த டம்மி கேஸ் எடுத்த இடத்துல ஹார்ட் டிஸ்க்கு லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விண்டோஸ் லோட் பண்ணுறது நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது நம்ம சாஃப்ட்வேர் டெக் சேனல்லே. அதனால நம்ம டேரெக்டாக நான் விண்டோஸ் லோட் பண்ணதை காமிக்காமல் உங்களுக்கு விண்டோஸ்குள்ளே போகிறதுக்கான டீட்டெயில்ஸு சொல்லிடுறேன். இப்போ நம்மளுக்கு 2 ஹார்ட் டிஸ்க் சார்ஜ் போட்டுக்கலாம். பயாஸ்குள்ளே எதுக்காக போனோம் அப்படின்னா, பயாஸில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட் போர்ட் டிவைஸாக நம்ம போட்ட ஹார்ட் டிஸ்க்கை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான். நான் F2 ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டேன். பயாஸ்குள்ளே போய்ட்டு இப்போது நம்ம ஃபஸ்ட் போர்ட் டிவைஸாக வந்து F5 ப்ரெஸ் பண்ணி மாற்றிட்டேன். திரும்ப F10 ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு போர்ட் டிவைஸ் நம்ம போட்ட SSD ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம ஃபஸ்ட் பூட் டிவைஸாக போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு பூட்டிங் வந்து ஃபஸ்ட் பூட் டிவைஸாக நம்மளுக்கு எதுக்குள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, குயிக்காக ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது எந்தளவுக்கு ஸ்பீடு இருக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் டைம் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் SSD ஆட் பண்ணணும் அப்படின்னாச்சா ஒரு சில NVMe ஸ்லாட் டேரெக்டாக இருந்ததுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லேப்டாப் இது மாடல் லேப்டாப்பில் கவர்மெண்ட் லேப்டாப்பு இது அந்த ஆப்ஷன் இல்லாதனால ஹார்ட் டிஸ்க் டம்மி கேஸ் இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு நம்ம அதில் கேடி போட்டு ஹார்ட் டிஸ்க் போட்டு ஃபிட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு புதுசாக போட்டால் SSDக்குள்ளே தான் ரன் ஆகிட்டுருக்கு. எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா மெயின் காரணம் ஸ்பீடுக்காக நம்ம பண்ணுறோம். அதனால தான் நம்ம ஒரு 128 விண்டோஸ் லோட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். பேலன்ஸ் அவருக்கும் ஒரு 80 to 90 GB கிட்டே அவருக்கு அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது. அதுலேயும் அவர் ஸ்டோர் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம்.
அவருடைய பழைய ஆர்டர்ஸ்க்கு இருக்குது, அந்த பழைய ஆர்டர்ஸ்க்கு நம்ம ஃபார்மேட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் பூட்டிங்கு, செகண்ட் டைம் நம்ம ஆஃப் பண்ணி போட்டோம்னா இன்னும் குயிக்காக பூட்டிங் ஆகிடும். ஓகேங்களா? இது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒரு எஸ்எஸ்டி வந்து எப்படி ஆட் பண்ணுறது கேடி மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட டிவிடி ட்ரைவ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அந்த டிவிடி ட்ரைவ் எடுத்துகிட்டு நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் மெத்தட் தான். இதுலேயும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.